Hi students, welcome to our physical science class. Today we are going to see about the new lesson air. Today we are going to see about the new lesson air. Okay, ma'am. First we are going to see about the introduction. What is the introduction? Air is a mixture of gases that surrounds our planet Earth. Okay, ma'am. Air is a mixture of gases. It is a mixture of gases. இதில் பார்த்து நிறைய கேஸஸ் வந்து கலந்துருக்கும். ஓகேவா? எப்படி இருக்குது? மிக்சர் ஆஃப் கேஸஸ் தட் சரவுண்ட்ஸ் அவர் பிளானட் எர்த். எப்படி இருக்குது? நம்ம எர்த்தை சுற்றி எது ப்ரெசென்ட்டாக இருக்குது? ஏர் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த சர்வைவல் ஆஃப் ஆல் த லிவிங் திங்ஸ். எல்லா லிவிங் திங்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எது வேணும்? கண்டிப்பாக ஏர் வேணும். ஓகேவா? Air contains 78.0% nitrogen and 20.95% oxygen, 0.93% argon, 0.04% carbon dioxide and a small amount of other gases present there. Okay, already I said air is a mixture of gases. நிறைய gases combine ஆயிடும். எனக்கு என்ன ஏரில் பார்த்து நிறைய gases combine ஆகிருக்குன்னு சொன்னோமா இல்லையா? இப்போ என்னென்ன gases இருக்குது பார்த்துருக்கீங்கன்னா 78% என்ன இருக்குது? நைட்ரஜன் இருக்குது, 20% ஆக்சிஜன், 0.93% ஆர்கான் இருக்குது, 0.04% கார்பன் டை ஆக்சைடும் அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அதர் கேஸஸும் மிக்ஸ் ஆகி நமக்கு என்ன இருக்குது? ஏரில் வந்து மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் வி ப்ரீத் இன் ஆக்சிஜன் அண்ட் ப்ரீத் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரீத் பண்ணுறதுக்கு ப்ரீத் இனுக்கு எது எடுத்துக்கிறோம்? ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். அண்ட் ப்ரீத் அவுட்டாக கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரீத் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? And then plants in turn use carbon dioxide for photosynthesis and release oxygen in the atmosphere. ஓகேவா? பிளான்ஸ் என்ன பண்ணுது? நம்ம வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும்? ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்காக அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு அந்த தான் எதை ரிலீஸ் பண்ணுது? அட்மாஸ்பியருக்கு ஆக்சிஜன் கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா? சின்ஸ் மென் ஹேவ் பீன் கட்டிங் டவுன் ட்ரீஸ் ஃபார் தர் நீட்ஸ், த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இந்த அட்மாஸ்பியர் இஸ் இன்க்ரீசிங். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பீப்புள்ஸ் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காகவும் பில்டிங்ஸ்க்காகவும் அண்ட் தென் ஃபேக்ட்ரிஸ் கட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்க? ட்ரீஸை கட் பண்ணிட்டே போகிறாங்களா இல்லையா? அப்படி ட்ரீஸ் கட் பண்ண என்ன ஆகுதுன்னா அட்மாஸ்பியரில் என்ன வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீஸை கட் பண்ண அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு லெவல் என்ன ஆரம்பிக்குது? இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? அப்போ ட்ரீஸை கட் பண்ணாமல் ட்ரீஸை நம்ம க்ரோ பண்ண என்ன ஆகும்? அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து ட்ரீஸ் எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜனை வந்து அட்மாஸ்பியருக்கு சென்ட் பண்ணணும்னு சொன்னோம். ஓகேவா? பட் இங்கே என்ன ஆகுது? ட்ரீஸை கட் பண்ணுறப்ப நம்ம அட்மாஸ்பியரில் கூடிய கார்பன் டை ஆக்சைடு லெவல் என்ன ஆகிட்டே இருக்குது? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரைசிங் ஆஃப் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ட்ரீஸ் கட் பண்ணுறது அது எதுக்கு வந்து ரீசனாக இருக்குது? அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ் ரிலீசஸ் கேஸஸ் லைக் கார்பன் மோனாக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு இன் டு த அட்மாஸ்பியர். இப்போ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ் இருக்கா இல்லையா? இப்போ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய கேஸஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ்லேருந்து வரக்கூடிய கார்பன் மோனோஆக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸஸ் என்ன பண்ணுதுன்னா அட்மாஸ்பியர்ஸ் என்ன ஆகுது? மிக்ஸ் ஆகுது. அட்மாஸ்பியரில் கூடிய ஏரோட என்ன ஆகுது? மிக்ஸ் ஆகுது. ஓகேவா? But this has resulted in effects global warming and acid rain which affect us many ways. ஓகேவா? அப்போ இந்த கேஸஸ் வந்து நம்ம அட்மாஸ்பியரில் மிக்ஸ் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம அட்மாஸ்பியரில் வந்து ஆசிட் ரெயின் வரத்துக்கு அண்ட் குளோபல் வார்மிங் ஹேப்பன் ஆகிறதுக்கு அண்ட் இதெல்லாம் வரப்போ ரொம்ப நிறைய எஃபெக்ட் ஆகிறதுக்கு எதெல்லாம் ரீசனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கல்ஸ் அண்டு இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்மோக்ஸ் வந்து மெயின் ரீசனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் இன் டோட்டல் த குவாலிட்டி ஆஃப் ஏர் இஸ் கோன் இந்த மாடர்ன் டேஸ். ஓகேவா? இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ மாடர்ன் டேஸில் கூடிய ஏரோட குவாலிட்டி எப்படி இருக்குது? ஃபுல்லாகவே என்ன ஆகிருக்கு? சேஞ்ச் ஆகிருக்கு. ஏர் வந்து எப்படி இருக்குது? பியூர் ஏரவே கிடையாது. எப்படி இருக்குது? ரொம்ப மிக்சர் ஆஃப் ஏராக தான் இருக்குது. ஓகேவா? ஏர் எப்படி இருக்குது? இட்ஸ் நாட் பியூர் ஏர், இம்பியூர் ஏராக தான் நமக்கு இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன் திஸ் லெசன் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் த லைட் எஃபெக்ட்ஸ் லைக் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங், ஆசிட். ஓகேவா? இந்த லெசன் என்ன பார்க்க போகிறோம்? க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்ன பார்க்க போகிறோம்? குளோபல் வார்மிங்கை பார்க்க போகிறோம். தென் ஆசிட் ரெயின் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்ட் தென் வி வில் ஆல்சோ ஸ்டடி அபவுட் அக்யூரன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கேஸஸ் ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? நெக்ஸ்ட் வேறு என்ன பார்க்க போகிறோம்? ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அக்யூரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அண்டு nitrogen and carbon dioxide gases பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? This is the first introduction of the lesson. The next we are going to see about the oxygen. First we are going to see about the oxygen. All living things in the world need oxygen. இந்த வேர்ல்டில் கூடிய எல்லா லிவிங் திங்ஸ்க்கு கண்டிப்பாக என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். ஓகேவா? we cannot imagine the world without oxygen. ஓகேவா? இப்போ ஆக்சிஜன் இல்லாத வேர்ல்டு இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது. Swedish chemist C.W. Scheele first discovered oxygen in 1772. ஃபஸ்ட்டு ஆக்சிஜனை வந்து எப்போ டிஸ்கவர் பண்ணாங்க? 1772
யார் டிஸ்கவர் பண்ணாங்க? CW ஷீலே. ஓகேவா? ஹீ கால்டு த கேஸ் ஃபயர் ஆர் விட்டல் லைஃப். ஓகேவா? என்ன சொல்லி கூப்பிட்டு இந்த ஆக்சிஜனை வந்து ஃபயர் கேஸ், ஃபயர் ஆர் விட்டல் லைட். எதுக்காக வந்து இந்த நேம் சொல்லி கூப்பிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இட் வாஸ் ஃபவுண்ட் டு சப்போர்ட் த ப்ராசஸ் ஆஃப் பர்னிங். ஓகேவா? இது எதுக்காக ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக ஆக்சிஜனை வந்து இவர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனை வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பர்னிங்க்கு, இந்த பர்னிங் ப்ராசஸ்க்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு எது வேணும்? ஆக்சிஜன் வேணும். ஓகேவா? ஸோ ஒன்லி ஹி ஃபவுண்ட் த ஆக்சிஜன் டு சப்போர்ட் த process of burning. So only oxygen is called as fire, air or vital life ன்னு சொன்னாங்க. ஓகேவா? And then it was independently discovered by the British scientist ஜோசப் பிரிஸ்லி in 1774. ஓகேவா? இப்போ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டேட்டும் இருக்குது, கம்பைன் ஸ்டேட்டும் இருக்குது. ஓகேவா? இந்த ஃப்ரீ ஸ்டேட்டை வந்து இவங்க கனெக்ட் பண்ணாங்கன்னா, நெக்ஸ்ட்டு கம்பைன் ஸ்டேட்டை வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டை வந்து யார் ஃபண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஜோசப் பிரிஸ்லி in 1774 ஃபண்ட் பண்ணார். ஓகேவா? அண்ட் தென் யார் வந்து இந்த கேஸ்க்கு வந்து ஆக்சிஜன் நேம் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லவாய்சியர். ஓகேவா? லவாய்சியர் நேம்டு ஆக்சிஜன். ஓகேவா? அண்ட் தென் த நேம் ஆக்சிஜன் கம்ஸ் ஃப்ரம் த கிரீக் வேர்ட் ஆக்சிஜனஸ். ஓகேவா? இப்போ இந்த ஆக்சிஜன் வேர்டு நமக்கு எங்கேருந்து டெரைவ் பண்ணாங்க? இந்த ஆக்சிஜன் வேர்டு வந்து ஆக்சிஜனஸ்ங்கிற கிரீக் வேர்டில் வந்து நமக்கு டெரைவ் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ ஆக்சிஜனஸ் மீன்ஸ் ஆசிட் ப்ரொடியூசர். ஓகேவா? இதுக்கு மீனிங் பற்றி நான் சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜனஸ் மீன்ஸ் ஆசிட் ப்ரொடியூசர் சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் இட் இஸ் கால்டு ஸோ பிகாஸ் early chemist thought that oxygen is necessary for producing acid. ஓகேவா? எதுக்காக வந்து இது ஆசிட் ப்ரொடியூஸ்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன் இயர்லி டைம்ஸ் இந்த கெமிஸ்ட் என்ன நினச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த கேஸ் வந்து, அந்த ஆக்சிஜன் கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த ஆக்சிஜன் கேஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணாங்க. ஸோ ஒன்லி அவங்க என்ன பண்ணாங்க? ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஆக்சிஜன் வந்து நெசசரியாக தேவைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? தாட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ ஒன்லி திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆசிட் ப்ரொடியூசர். ஓகேவா? This is the first introduction of the oxygen. Okay, the next occurrence of oxygen. Oxygen is the most abundant element on the earth by mass and the third most abundant element after hydrogen and helium in the universe. Okay, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப அதிக அளவு இருக்கக்கூடிய எலிமெண்ட் எர்த் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா, எர்த்தோட மாஸில் oxygen is the most abundant element of the earth by mass and the third most abundant element after hydrogen and helium in the universe. ஓகேவா? ரொம்ப அதிகமாக, ரொம்ப மோஸ்ட் அபுடன்ட் எலமெண்ட் ஆஃப் த மர்த்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனாக இருக்குது. அண்ட் தேர்டு மோஸ்ட் அபுடன்ட் எலமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் ஹீலியமுக்கு அடுத்து நம்ம எதை சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜனாக சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் தென் இட் அக்வர்ஸ் போத் இன் ஃப்ரீ ஸ்டேட் அண்ட் கம்பைன் ஸ்டேட். அதில் எப்படி இருக்குது? ஃப்ரீ ஸ்டேட்லேயும் இருக்குது, கம்பைன் ஸ்டேட்லேயே இருக்குது. ஓகேவா? இட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் ஆஸ் டயாட்டமிக் மாலிகூல்ஸ் இந்த அட்மாஸ்பியர். ஓகேவா? இதே வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? டயாட்டமிக் மாலிகூல்ஸ் அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் திஸ் ஹேஸ் பீன் ப்ரொடியூஸ்ட் பை ஃபோட்டோசிந்தசிஸ் இன் விச் த குளோரோபில் ப்ரெசென்ட் in the leaves of plants use as solar energy to produce glucose. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் இந்த ஆக்சிஜன் கேஸ் வந்து எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லீவ்ஸில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் என்ன பண்ணுன்னா, சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப இந்த கேஸ் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு அக்யூரன்ஸ் ஆஃப். ஓகேவா? டூரிங் த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் நமக்கு என்ன ஆகுது? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் நமக்கு வந்து ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு பர் அக்யூரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா, நம்ம எர்த்தில் கூடிய மோஸ்ட் அதிக அளவு கிடைக்கக்கூடிய எலமெண்ட்லேயே எந்த எலமெண்ட் அதிகமாக கிடைக்கும்? ஆக்சிஜன் வந்து அதிக அளவு ப்ரெசென்ட்டாக இருக்குது. அண்ட் தென் தேர்டு மோஸ்ட் ரொம்ப ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம்க்கு அடுத்து ரொம்ப அதிக அளவு நம்ம இடத்துல ப்ரெசென்ட் ஆகக்கூடிய எலிமெண்ட் எது? ஆக்சிஜன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? யூனிவர்ஸில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய எலிமெண்ட் வந்து ஆக்சிஜன். ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் அபுடன்ட் எலிமெண்ட் அந்த எர்த் பை மோஸ்ட் அண்ட் த தேர்ட் மோஸ்ட் அபுடன்ட் எலிமெண்ட் ஃப்ரம் ஆஃப்டர் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இன் த யூனிவர்ஸ். ஓகேவா? எர்த்தோட மாஸை கம்பேர் பண்ணுறப்ப எர்த்து மாஸில் வந்து மோஸ்ட் அபுடன்ட் அதிக அளவு ப்ரெசென்ட் ஆகக்கூடிய எலிமெண்ட் எது? ஆக்சிஜன். அண்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம்க்கு அடுத்து அதிகப்படியாக ப்ரெசென்ட் ஆகக்கூடிய எலிமெண்ட் வந்து நமக்கு ஆக்சிஜன் சொல்லியிருக்கோங்க. ஓகேவா? ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டேட்லேயும் இருக்கும், கம்பைன் ஸ்டேட்லேயும் இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்போ என்ன ஆகும்னா, குளோரோஃபில் லீவ்ஸில் ப்ரெசென்ட் ஆகிக்கிற குளோரோஃபில் என்ன பண்ணும்? பிளான்ஸ் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்போ நமக்கு என்ன குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப நமக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? திஸ் இஸ் த அக்யூரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? த நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டேட்லேயும் கம்பைன் ஸ்டேட்லேயும் எப்படி ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, சோர்ஸ்
பர்சன்டேஜ் ஃபஸ்ட் எந்த சோர்ஸில் இருக்குது அட்மாஸ்பியரிக் ஏரில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது 21% இருக்குது ஃப்ரீ ஸ்டேட்டில். அதே வாட்டரில் பார்த்தீங்கன்னா 88 to 90% இருக்குது ஓகேவா. அண்ட் தென் கம்பைன் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில் 60 to 70% இருக்குது. அண்ட் தென் மினரல்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் சிலிகேட்ஸ் கார்போனேட்ஸ் அண்ட் ஆக்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா 45 to 50% ஆஃப் ஆக்சிஜன் கம்பைன் ஸ்டேட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இது ஆக்சிஜன் ஃப்ரீ ஸ்டேட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அண்ட் தென் இது 6CO2 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுது ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா 6C இருக்குது. அண்ட் தென் 6 பார்த்தீங்கன்னா சிக்கு காமன் ஓக்கு காமனா, அப்போ 6CO2 ப்ளஸ் அப்போ 6 கார்பன் 12 ஆக்சிஜன் இருக்குது ஓகேவா. இந்த 6ங்கிறது இதுக்கு காமன் சொல்லிக்கோமா இல்லையா. இப்போ 6 கார்பன் இந்த 6 × 12 ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகுது ஓகேவா. அந்த சேம் டே இதில் பார்த்துட்டு 6ம் இந்த ஹெச்சுக்கு காமன் ஓக்கு காமனாக, அப்போ 12 ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் தென் 6 ஆக்சிஜன் ஆட்டம் ப்ரெசென்ட்டாக இருக்குது ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா 12 ஹைட்ரஜனும் 6 ஆக்சிஜன் ஆட்டம் ப்ரெசென்ட்டாக இருக்குது ஓகேவா. இப்போ இது கம்பைனாக நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது 6 கார்பன் ஓகேவா. அப்போ இந்த 6 கார்பன் பேலன்ஸ் ஆகிடுச்சு ஓகேவா. அண்ட் தென் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது இங்கே 12 ஹைட்ரஜன் இருக்குது, அது 12 ஹைட்ரஜனும் அண்ட் தென் இங்கே 12 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 6 இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 6 ஆக்சிஜன் இருக்கா. அப்போ இந்த 6 ஆக்சிஜனும் இங்கே பேலன்ஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் இங்கே ரிமைனிங் கூடிய இந்த 6O2 இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இங்கே 12 ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆகிடுச்சு ஓகேவா. இப்போ கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் சேர்ந்து நமக்கு என்ன ஆகுது கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் சன்லேருந்து கெயின் ஆகக்கூடிய எனர்ஜி இதெல்லாமே கம்பைன் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுது ஓகேவா. குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகுது சொல்லியிருக்காங்க ஓகேவா. குளுக்கோஸும் ப்ளஸ் ஆக்சிஜன் கேஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த ஈக்குவேஷனில். அண்ட் தென் இன் கம்பைன் ஸ்டேட் இட் இஸ் ப்ரெசென்ட் இந்த எர்த் க்ரஸ்ட். எர்த்தோட க்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்பைன் ஸ்டேட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொன்னோமா இல்லையா. எர்த்தோட க்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்பைன் ஸ்டேட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அது எந்த ஸ்டேட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா சிலிகேட்டாகவும் அண்ட் மெட்டல் ஆக்சைட்ஸும் ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஓகேவா. சிலிகேட்ஸ் எர்த்தோட க்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எப்படி இருக்கும் கம்பைன் ஸ்டேட்டில் இருக்கும். அது எந்த ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலிகேட்ஸாகவும் மெட்டல் ஆக்சைட்ஸாகவும் ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஓகேவா. அண்ட் தென் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஆல்சோ ஃபவுண்ட் இன் வாட்டர் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் ஓகேவா. எர்த் சர்ஃபேஸில் கூடிய வாட்டரில் எது ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஆக்சிஜன் கேஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது ஓகேவா. இப்போ ட்ரை அட்டாமிக் மாலிகுல் O3 இஸ் நோன் அஸ் ஓசோன் இஸ் ப்ரெசென்ட் இந்த அப்பர் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியரோட அப்பர் லேயரில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ட்ரைஅட்டாமிக் மாலிகுல் தான் நேம் என்ன சொல்லியிருக்காங்க ஓசோன் ஓகேவா. ட்ரைஅட்டாமிக் மாலிகுல் மீன்ஸ் O3 ஓகேவா. O3னா ஆக்சிஜன் வந்து 3ஆக இருக்குது. த்ரீ அட்டாமிக் மாலிகுல்ஸ் ஆக்சிஜன் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்பர் லேயர் ஆஃப் த ஆக்சிஜன் ப்ரெசென்ட்டாக இருக்குது ஓகேவா. அப்பர் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ட்ரைஅட்டாமிக் மாலிகுல்ஸ் நேம்னு சொல்லியிருக்காங்க ஓசோன் சொல்லியிருக்காங்க ஓகேவா. அப்போ அட்மாஸ்பியரோட அப்பர் லேயரில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த இதுக்கு பேர் சொல்லியிருக்காங்க ஓசோனாகவும் நமக்கு என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது ஆக்சிஜன் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அண்ட் தென் இந்த பை சார்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எர்த் சர்ஃபேஸில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. இந்த ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே என்ன சொல்லியிருக்காங்க ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜன் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசென்ட்டாக இருக்குது 46.6% ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசென்ட்டாக இருக்குது. தென் சிலிக்கான் பார்த்தீங்கன்னா 27.7%. தென் அலுமினியம் 8.1 அண்ட் தென் அயன் 5.0 கால்சியம் 3.6 சோடியம் 2.8 பொட்டாசியம் 2.6 மெக்னீஷியம் 2.1 தென் ரிமைனிங் இருக்கிறது ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா அதர் கேஸஸ் ஓகேவா. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த சின்னதாக இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா அதர் கேஸஸ் ஓகேவா. இப்போ அது எல்லாம் கம்பைனாக நமக்கு என்ன இந்த எல்லா கேஸஸும் வந்து நம்ம எர்த் சர்ஃபேஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரெசென்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பை சார்ட் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நம்ம 100% ஆஃப் கேஸஸ் நமக்கு எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது எர்த் சர்ஃபேஸில் ப்ரெசென்ட்டாக இருக்குது ஓகேவா. பர்சன்டேஜ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த எர்த் க்ரஸ்ட் ஓகேவா. எர்த்தோட க்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது மென்ஷன் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க இந்த பை சார்ட் ஓகேவா. இந்த பை சார்ட்டில் பார்த்தோன்னா ஆக்சிஜன் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரெசென்ட்டாக இருக்குது, சிலிக்கான் எலமெண்ட் எவ்வளோ இருக்குது, அலுமினியம் அயான் கால்சியம் சோடியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் அண்ட் அதர் எலமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பை சார்ட் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் ஓகேவா. ஆக்சிஜன் இஸ் கலர்லெஸ் ஆர்டர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ். ஆக்சிஜன் என்ன இருக்குது கலர் இருக்காது ஸ்மெல் இருக்காது and taste இருக்காது ஓகேவா. then it is a poor conductor of heat and electricity. Oxygen is a poor conductor of heat and electricity. Oxygen dissolves readily cold water ஓகேவா. cold water என்ன ஆகும் ஆக்சிஜன் ஈஸியாக டிசால்வ் ஆகும் ஓகேவா.
and then do you know பாரு oxygen is about 2 times more soluble in water than nitrogen ஓகேவா ஆக்சிஜன் அப்பன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை கம்பேர் பண்ணுறப்ப ஆக்சிஜன் வாட்டரில் என்ன ஆகும் 2 times ஈஸியாக என்ன ஆகும் சொல்யூபிள் ஆகும் ஓகேவா ஈஸியாக என்ன ஆகும் வாட்டரில் கரையும் ஓகேவா if it had the same solubility as nitrogen then less oxygen would be present in seas lakes and rivers that will make life much more difficult for living organisms ஓகேவா நைட்ரஜனை கம்பேர் பண்ணுறப்போ ஆக்சிஜன் வாட்டரில் ஈஸியாக வந்து டிசால்வ் ஆகும் சப்போஸ் ஆக்சிஜனுக்கும் வாட்டர் சொல்யூபிலிட்டியாக இருந்துச்சுன்னா எப்படி நைட்ரஜன் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகுதோ அதே மாதிரி ஆக்சிஜனும் கொஞ்சம் அளவு மட்டும் வாட்டர் டிசால்வ் ஆச்சுன்னா வாட்டரில் கூடிய அனிமல்ஸோட லைஃப் எப்படி இருக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வாட்டரில் ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி போகும் வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்கும் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் அப்போ சீயில் இருக்கக்கூடிய சீஸ் ரிவர்ஸ் லேக்ஸ் இருக்கக்கூடிய அனிமல்ஸோட லிவிங் ஆர்கானிசம்ஸோட லைஃப் எப்படி இருக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா திஸ் இஸ் த டு யூ நோ தென் it is denser than air ஏரை விட எப்படி இருக்கும் ரொம்ப டென்சராக இருக்கும் இட் கேன் பி மேட் இன் டு லிக்விட் என்ன பண்ணிக்கலாம் ஆக்சிஜனை லிக்விடாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும் எப்போ லிக்விடாக சேஞ்ச் பண்ண முடியும் ஹை ப்ரெஷர்லேயும் லோ டெம்பரேச்சர்லேயும் ஆக்சிஜனை ஸ்டோர் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் லிக்விடாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் இட்ஸ் சப்போஸ் கம்ப்யூஷன் கண்டிப்பாக கம்ப்யூஷன் ப்ராசஸ்க்கு எதுவே இந்த பர்னிங் ப்ராசஸ்க்கு ஆக்சிஜன் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கம்ப்யூஷன் ப்ராசஸ் ஓகேவா this is the physical properties of the oxygen next we are going to see about the chemical properties of oxygen first combustibility oxygen is a non-combustible gas as it does not burn on its own ஓகேவா ஆக்சிஜனுங்கிறது நான் கம்ப்யூஸ்டிபிள் சப்ஸ்டன்ஸ் ஓகேவா இது நான் கம்ப்யூஸ்டிபிள் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறப்ப என்ன ஆகாது அதுவே வந்து பேர்ன் ஆகாது பட் என்ன பண்ணும் பேர்னிங்க்கு சப்போர்ட் பண்ணும் ஓகேவா பட் இட் சப்போஸ் த கம்ப்யூஷன் ஆஃப் அதர் சப்ஸ்டன்ஸ் அதுவே என்ன ஆகாது ஆக்சிஜன் என்ன ஆகாது பேர்ன் ஆகாது பட் அதர் சப்ஸ்டன்ஸ் பேர்ன் ஆகுறப்ப அந்த பேர்ன் ஆகிறதுக்கு எது சப்போர்ட் பண்ணும் அந்த ஆக்சிஜன் வந்து சப்போர்ட் பண்ணும் சொல்லியிருக்காங்க ஓகேவா இது ஃபர்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் டூ யூ நோ பாருங்க இஃப் ஆக்சிஜன் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு பேர்ன் இட் செல்ஃப் சப்போஸ் ஆக்சிஜனுக்கு அதுவே பேர்ன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைக்கிங் எ மேட்ச் ஸ்டிக் வில் பி எனஃப் டு பேர்ன் ஆல் த ஆக்சிஜன் இன் அவர் பிளானட்ஸ் our planet's atmosphere ஓகேவா அப்போ நம்ம மேட்ச் ஸ்டிக்ஸ் பேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய அந்த செகண்ட்ஸ் போடும் நம்ம அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய எல்லா ஆக்சிஜனும் பேர்ன் ஆகிறதுக்கு ஓகேவா நம்ம எர்த் பிளானட்டில் நம்ம இன்னொரு பிளானட் அட்மாஸ்பியர் ஓகேவா நம்மளோட பிளானட்டோட அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய எல்லா ஆக்சிஜனும் பேர்ன் ஆகிறதுக்கு எடுத்துக்கூடிய டைம் செகண்ட்ஸ் எவ்வளோ தான் இருக்கும் நம்ம மேட்ச் ஸ்டிக்ஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுற டைம் தான் என்னாகும் நம்ம மேட்ச் ஸ்டிக்கை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குமோ த டைம் இஸ் எனஃப் டு பேர்ன் ஆல் த ஆக்சிஜன் நம்ம அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய எல்லா ஆக்சிஜனும் பேர்ன் ஆகிறதுக்கு அவ்வளோ டைம் செகண்ட்ஸ் போதும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா திஸ் இஸ் த டு யூ நோ அண்ட் நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் ஓகேவா இப்போ ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகும் நான் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகும் ஓகேவா இல்லை ஃபஸ்ட்டு பார்த்து ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் பார்க்குறோம் ஆக்சிஜன் ரியாக்ட் வித் மெட்டல்ஸ் லைக் சோடியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் அலுமினியம் அயன் எக்ஸெட்ரா என்ன ஆகுது இப்போ பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா சோடியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் அலுமினியம் அயன் கூட என்ன ஆகுது ரியாக்ட் ஆகிறப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் கரஸ்பாண்டிங் மெட்டல் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும் ஓகேவா இப்போ பொட்டாசியமும் சோடியமும் ப்ளஸ் மெட்டல்ஸ் சோடியமும் ஆக்சிஜன் ரியாக்ட் என்ன ஃபார்ம் ஆகும் சோடியம் ஆக்சைடு பொட்டாசியம் ஆக்சைடு மெக்னீஷியம் ஆக்சைடு அலுமினியம் ஆக்சைடு இந்த மாதிரி என்ன பார்க்கணும் அந்த மாதிரி மெட்டல் ஆக்சைட்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும் ஓகேவா பட் அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய மெட்டல் ஆக்சைட்ஸ்க்கு வந்து என்ன நேச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் நேச்சராக இருக்கும் ஓகேவா நமக்கு என்ன நேச்சர் இருக்கும் பேஸாக இருக்கும் ஓகேவா இப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த மெட்டல் ஆக்சைட்ஸ்க்கு நமக்கு பேஸ் நேச்சர் இருக்கும் ஓகேவா பட் மெட்டல்ஸ் டிஃபர் இன் த ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஆக்சிஜன் ஓகேவா பட் த மெட்டல் டிஃபர் இன் த ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஆக்சிஜன் ஓகேவா இப்போ ஆக்சிஜனை பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா மெட்டல்ஸோட ரியாக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா metal plus oxygen combined to form metal oxide சோடியம் எடுத்திருக்காங்க ப்ளஸ் ஆக்சிஜன் எடுத்திருக்காங்க சோடியமும் ஆக்சிஜனும் கம்பைன் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது சோடியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது ஓகேவா இதே அலுமினியம் எடுத்துகிட்டோம் அலுமினியமும் ஆக்சைடு கம்பைன் ஆகி நமக்கு அலுமினியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும் அதே பொட்டாசியம் எடுத்துகிட்டா பொட்டாசியமும் ஆக்சிஜன் கம்பைன் ஆகி நமக்கு என்ன ஆகும் பொட்டாசியம் ஆக்சைடு மெக்னீஷியம் எடுத்துக்கிட்டோம்னா மெக்னீஷியம் ப்ளஸ் ஆக்சிஜன் கியூஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு ஓகேவா இப்போ மெக்னீஷியம்னா எம்ஜி ப்ளஸ் O2 ரெண்டு கம்பைன் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் MgO2 மெக்னீஷியம் ஆக்சைடு ஓகேவா இப்போ சோடியம் கூட கம்பைன் நமக்கு சோடியம் ஆக்சைடு மெக்னீஷியம் கூட கம்பைனா நமக்கு மெக்னீஷியம் ஆக்சைடு அலுமினியம் கூட கம்பைனா அலுமினியம் ஆக்சைடு இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும் ஓகேவா இப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த மெட்டல் ஆக்சைடோட அப்போ அதோட அந்த மெட்டல் இந்த சோடியம் ஆக்சைடு அலுமினியம் ஆக்சைடு பொட்டாசியம் ஆக்சைடு இருக்கா இல்லையா அதுக்கு என்ன நேச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் நேச்சர் இருக்கும் ஓகேவா
தென் ஆக்டிவிட்டி 1 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும், ஒரு மெக்னீஷியம் ரிப்பன் எடுத்துக்கணும். மெக்னீஷியம் ரிப்பன் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், ஒரு ஃப்ளேமில் அது ஃபயர் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணணும், ஃபயர் ஆகிற வரைக்கும் அதை காட்டணும். ஓகேவா. ஹீட் எ ஸ்ட்ரிப் ஆஃப் மெக்னீஷியம் ரிப்பன் இன் த ஃப்ளேம் டில் இட் கேச்சஸ் ஃபயர். ஓகே, ஃபயர் கேட்ச் பண்ண என்ன பண்ணணும், ஹீட் பண்ணணும். அதில் என்ன பண்ணணும், ஃபயர் கேட்ச் ஆனதுக்கப்புறம் அதை எதுக்குள்ளே போடணும், ஒரு ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஜார்க்குள்ளே என்ன பண்ணணும், அந்த ஹீட்டான மெக்னீஷியம் ரிப்பனை உள்ளே வந்து போடணும். ஓகேவா. உள்ளே போடுறப்ப என்ன ஆகும், போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த மெக்னீஷியம் ரிப்பன் எப்படி ஆகும், நல்ல பிரைட்டாக என்ன ஆகும், பிரைட் லைட்டோட என்ன ஆகும், பேர்ன் ஆகும். பேர்ன் ஆகி நமக்கு கடைசி என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஆஷ் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. ஃபுல் மெக்னீஷியம் ரிப்பனும் பேர்ன் ஆனதுக்கப்புறம் அந்த ஜார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்போ இருக்கும், ஒரு ஒயிட் ஆஷ் இருக்கும். ஓகேவா. எப்படி வுட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வுட்டு ஃபுல்லாக பேர்ன் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஒயிட் ஆஷ் கிடைக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா. த சேம் லைக் இந்த மெக்னீஷியம் ரிப்பன் ஃபுல்லாக பேர்ன் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு ஒரு ஒயிட் ஆஷ் கிடைக்கும். ஓகேவா. நமக்கு அந்த மெக்னீஷியம் ரிப்பன் வந்து எப்படி பேர்ன் ஆகுது, அந்த ஆக்சிஜன் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது, ஆக்சிஜன் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொன்னோமா இல்லையா. அப்போ அந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும், அந்த கம்பஷனுக்கு அந்த பேர்னிங்க்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேவா. அப்போ என்ன ஆகுது, அந்த ஆக்சிஜனும் அந்த மெக்னீஷியனும் கம்பைன் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், அந்த ஒயிட் ஆஷ் ஃபார்ம் ஆகுமா இல்லையா. தட் ஒயிட் ஆஷ் இஸ் கால்ட் அஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு. ஓகேவா. மெக்னீஷியம் ரிப்பனில் கூடிய மெக்னீஷியமும் ப்ளஸ் அந்த ஜாரில் கூடிய ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், மெக்னீஷியம் ஆக்சைடு நமக்கு ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. This is the activity 1. ஓகேவா. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன் வித் மெட்டல்ஸ். ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் கொடுத்துருக்காங்க, எந்த டெம்பரேச்சர் ரியாக்ட் ஆகும், அது என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ரூம் டெம்பரேச்சரில் பொட்டாசியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஓகேவா. தென் Mg மெக்னீஷியம் ஹீட்டிங் லைட்டாக ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா மெக்னீஷியம் ஆக்சைடு நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா. இந்த கால்சியமும் என்ன பண்ணும், லைட்டாக ஹீட் பண்ணுற பக்கம் நமக்கு கால்சியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் அயான் குப்ரம் ஏஜிலாம் பார்த்தீங்கன்னா ஆகும்னா சில்வர். ஓகேவா. ஹை டெம்பரேச்சர் ஹீட் பண்ணி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், அயான் ஆக்சைடு, குப்ரிக் ஆக்சைடு, சில்வர் ஆக்சைடு நமக்கு ஃபார்ம் ஆகும் சொல்லியிருக்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு AuPT. இப்போ ஹை டெம்பரேச்சரில் நீ ஹீட் பண்ணாலுமே என்ன ஆகாது, இதில் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகாது. ரியாக்ட் ஆகி நமக்கு ஒரு மெட்டல் ஆக்சைடு நமக்கு ஃபார்ம் ஆகாது. ஓகேவா. திஸ் இஸ் த ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன் வித் metals. This is the reactivity of oxygen with metal. ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம், this is the reactivity of oxygen with metals. இந்த இடத்துல மெக்னீஷியம் எக்ஸாம்பிள் சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம ஒரு O2 எக்ஸ்ட்ரா போட்டிருப்போம். ஓகேவா. இப்போ மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா MgO மெக்னீஷியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஓகே, நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், மெக்னீஷியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா. This is the reactivity of metals. Next, reaction with non-metals as well as இது கூட ரியாக்ட் ஆகும், நான் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், கரஸ்பாண்டிங் நான் மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஓகேவா. மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகி எனக்கு மெட்டாலிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும், நான் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகி நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா. அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸோட நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசிடாக இருக்கும். அங்கே பேஸாக இருக்குன்னு சொன்னோம், இங்கே ஆசிடாக இருக்குன்னு சொன்னோமா இல்லையா. சேம் லைக் இப்போ இங்கே எங்கே நான் மெட்டல்ஸ் கொடுத்தவங்க ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ் எக்ஸட்ரா இந்த மாதிரி எக்ஸட்ரா இருக்கக்கூடிய நான் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் என்ன ஃபார்ம் ஆகும், நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நான் மெட்டல்ஸும் ப்ராடக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ கார்பன் கூட கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் கூட கம்பைன் ஆகி நைட்ரிக் ஆக்சைடு, சல்ஃபர் கூட சல்ஃபர் டை ஆக்சைடு, பாஸ்பரஸ்னா பாஸ்பரஸ் டை ஆக்சைடு ஆர் பென்டா ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஓகேவா. பாஸ்பரஸோட கம்பைன் ஆகி பாஸ்பரஸ் டை ஆக்சைடு கம்பைன் ஆகும், அண்ட் தென் பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடு பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இந்த நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 2 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும், ஸ்மால் பீஸ் ஆஃப் பாஸ்பரஸ் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், அதே மாதிரி ஆக்சிஜனுக்குள்ள ஜார்க்குள்ள என்ன பண்ணணும், அதை வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், பாஸ்பரஸ் என்ன ஆரம்பிக்கும், ஒரு பேர்ன் ஆகும். ஓகேவா. பாஸ்பரஸ் என்ன ஆகும், பேர்ன் ஆகி நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ஒரு ஒயிட் கலர் ஃபியூம்ஸ் போகுது பார்த்தீங்களா, அந்த புகை மாதிரி போகுது பார்த்தீங்களா இல்லையா, இந்த புகை போகுது பார்த்தீங்களா இல்லையா, ஒயிட் கலர் ஃபியூம்ஸ் போகுது பார்த்தீங்கன்னா, இந்த பேர்னிங்க்கு அப்புறம் என்ன ஆகுது, ஒரு ஒயிட் கலர் ஃபியூம்ஸ் மாதிரி போகுதா இல்லையா, இந்த ஒயிட் ஃபியூம்ஸ் தான் நேம் என்ன சொல்லியிருக்காங்க, பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடு நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. திஸ் இஸ் த ஆக்டிவிட்டி 2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகார்பன்ஸ், ரியாக்ஷன் வித் ஹைட்ரோகார்பன்ஸ். வாட் இஸ் மை ஹைட்ரோகார்பன்ஸ், ஹைட்ரோகார்பன் மீன்ஸ் இட் கண்டெய்ன்ஸ் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். இதில் வந்து கார்பனும் ஹைட்ரஜன் கம்பைன் ஆகிருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் எந்த காம்பவுண்டில் வந்து கார்பனும் ஹைட்ரஜனும் ப்ரெசென்ட்டாக இருக்கும், அந்த காம்பவுண்ட் தான் நேம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகார்பன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பர் ஃபார்ம் ஆகும். ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வுட்டு, பெட்ரோல், டீசல், எல்பிஜி எக்ஸெட்ரா அதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஹைட்ரோகார்பன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. வுட்டு, பெட்ரோல், டீசல், எல்பிஜி. when they burn in oxygen they produce heat and light. ஓகேவா. எப்போ வந்து
இந்த சப்ஸ்டன்ஸ்லாம் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி பேர்ன் ஆகுதோ இப்போ என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஒன் திஸ் ஆர் கால்ட் அஸ் ஃபியூல். இப்போ ஹைட்ரோகார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் யூசஸ் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் ப்ளஸ் ஹீட் எனர்ஜி ப்ளஸ் லைட் எனர்ஜி நமக்கு ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஹைட்ரோகார்பன்ஸ். நெக்ஸ்ட்டு ரஸ்டிங். The process of conversion of iron into its hydrated form of oxygen in the presence of air and moisture is called rusting. So what is the rusting means? என்னாகும், the process of conversion of iron என்னாகும், hydrated form means oxide, the process of conversion of iron into its hydrated form of oxide in the presence of air and moisture is called rusting. இப்போ ரஸ்டிங் என்ன பார்த்தீங்கன்னா, அயன் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அந்த அயன் சப்ஸ்டன்ஸ் வந்து ஹியூமிடிட்டி ஏரால், ஓகேவா, ஏரில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய ஏர் அண்ட் மாய்ச்சர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த அயன் என்ன ஆகும்னா அயன் ஆக்சைடாக சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்களா, அந்த ஃபார்ம் தான் நேம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சைடு ஆகும். அயன் வந்து அயன் ஆக்சைடாக என்ன ஆகும்னா அந்த அயனுக்கு மேலே ஒரு ரெட்டிஷ் கலரில் என்ன ஆகும்னா அது நமக்கு துருப்பிடிச்சு போகும்னு சொன்னோமா இல்லையா, அந்த துருப்பிடிச்சு போகிற அந்த ப்ராசஸ் தான் நேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சைடு, தட் இஸ் கால்ட் அஸ் ரஸ்டிங். ரஸ்டிங்கிறது ஒரு ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு. ஃபெர்ரிக் ஆக்சைடு மீன்ஸ் அயான் ஆக்சைடு தான் ஃபெர்ரிக் ஆக்சைடு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4Fe + 3O2. இப்போ இந்த ஃபெர்ரிக் அந்த அயான் வந்து துருப்பிடிச்சு போகிறதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும், ஹியூமிடிட்டி அட்மாஸ்பியர் இருந்தால் மட்டும் என்ன ஆகும்னா அது ஈஸியாக வந்து என்ன ஆகும்னா ரஸ்டிங் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அயான் ப்ளஸ் O2 gives ஃபெர்ரிக் ஆக்சைடு சொல்லியிருக்காங்க. ஃபெர்ரிக் ஆக்சைடு ப்ளஸ் எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது. ஓகேவா? 4Fe + 3O2 gives 2Fe2O3. இந்த 4ங்கிறது பார்த்தீங்கன்னா Fe and then 6O2 இருக்குது. அப்போ 2Ft 4 and then 6 ஆக்சிஜன் கம்பைன் ஆகிடுச்சு. ஓகேவா? தென் இதுவும் இந்த எக்ஸுங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸுங்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், வேரியபிள் வேல்யூ. ஓகேவா? and then Fe2O3 + XH2O gives Fe2O3 .XH2O. ஓகேவா? எதுக்காக இந்த டாட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்ரிக் ஆக்சைடுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகி ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டாட் வச்சு நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸுங்கிற இடத்துல மேபி 1 ஆகலாம், 2 ஆகலாம், 3 ஆகலாம், 4 ஆகலாம், 5 ஆகலாம். ஓகேவா? இப்போ எவ்வளோ இப்போ இந்த எக்ஸுங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகி ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகும், எக்ஸ் யூஸ் ஆகும். இந்த டாட் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்ரிக் ஆக்சைடு கூட எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகி மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபெர்ரிக் ஆக்சைடு .XH2O சொல்லியிருக்காங்க. ஓகேவா? திஸ் இஸ் த செகண்ட் ஈக்குவேஷன். இல்லை எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட்டு uses of, this is the chemical properties of the oxygen. ஓகேவா? and the next uses of oxygen பார்க்க போகிறோம். ஓகேவா? இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஆக்சிஅசிட்லின் சிலிண்டர் ஃபார் கட்டிங் அண்ட் வெல்டிங் மிஷின்ஸ். ஓகேவா? கட்டிங் அண்ட் வெல்டிங் மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா எது யூஸ் ஆகுதுன்னா இந்த ஆக்சிஅசிட்லின் சிலிண்டர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா கட்டிங் அண்ட் வெல்டிங் பர்பஸ்க்கு எது யூஸ் ஆகுது, இந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது பார்த்துருக்கீங்களா, நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் வெல்டிங் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த ப்ராசஸ்க்கு எது யூஸ் ஆகுது, ஆக்சிஅசிட்லின் சிலிண்டர். ஓகே, 2% ஆக்சிஅசிட்லின் சிலிண்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த கட்டிங் அண்ட் வெல்டிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? then it is used to remove carbon impurities from steel. ஸ்டீல் கூடிய கார்பன் இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது, ஆக்சிஜன் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் யூஸ் ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர் ஃபார் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் என்ன ஆகுது, ஏரில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ஆக்சிஜன் எதுக்காக யூஸ் பண்ணிக்குது, ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணிக்குது. ஓகேவா? இட் இஸ் யூஸ்டு அஸ் ராக்கெட் ஃபியூல். ஆக்சிஜன் வந்து ராக்கெட் ஃபியூலாகவும் யூஸ் ஆகுது. அண்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் பை ஸ்கூபா டைவர்ஸ், மவுண்டனர்ஸ், அஸ்ட்ரோனட்ஸ் அண்ட் பேசன்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா? என்ன பண்ணுறாங்க, ஆக்சிஜனை வந்து ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷனாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கடல் கடியில் போகக்கூடியங்க, மவுண்டன்ஸ்க்கு மேலே போகக்கூடியங்க, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரப்போ இதை வந்து ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுவாங்க, இந்த ஆக்சிஜனை வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன்ஸ்க்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து ஸ்கூபா டைவர்ஸ். ஓகேவா? என்ன பண்ணுறாங்க, கடலில் கடியில் போகிறாங்களா இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன்ஸ்க்கு எது யூஸ் ஆகுது, ஆக்சிஜன் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி. The next, mixed with powdered charcoal, it is used as explosive. ஓகேவா? சார்கோலோட மிக்ஸ் பண்ணுறப்ப இந்த ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ணி நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ப்ளோசிவாக யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் யூஸ்டு இன் த சிந்தசிஸ் ஆஃப் மெத்தனால் அண்டு அமோனியா. ஓகேவா? மெத்தனால் அண்ட் அமோனியா சிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு எது யூஸ் ஆகுதுன்னா இந்த ஆக்சிஜனை வந்து நமக்கு
யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? திஸ் இஸ் த யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? The uses of oxygen வந்து important. ஓகேவா? The next class we are going to see about, okay, today's class is enough. Next class we are going to see about the nitrogen. Okay, thank you.